மேலறை தியானம் மார்ச் மாதம் 9ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கென் எம், நியூ ஹம்சையர், USA. தலைப்பு: விசுவாசத்தின் வழிகள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நான் இராணுவ பயிற்சி மாணவனாயிருந்த காலத்தில் திசையறி கருவியையும் படத்தையும் உபயோகித்து இடங்களை அறிவதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டேன். நிலைமையை மேலும் சவாலாக்குவதற்கு எம்மை இரவு நேரத்தில் சிறிய காடுகளுக்குள் தனித்தனியாக இறக்கி விடுவார்கள். என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று ஒன்றும் தெரியாது. சரியான திசையை நோக்கி நடப்பதற்கு சிறிய வெளிச்சத்துடனான ஒரு திசையறி கருவிதான் வழிகாட்டியாக இருந்தது. அண்மையில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசித்து தியானித்த நேரத்தில் எனது வாழ்க்கையில் சரியான வழியை கண்டுகொள்ள முடியாமல் இருந்திருக்கிறேன் என்பதை அறிந்தேன். சில சமயங்களில் நான் போக வேண்டிய இடத்திற்கான சரியான பாதை தெரியாத நேரத்தில் சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் போக வேண்டிய வழியை மற்றவர்கள் அறிந்திருப்பதை காணும்போது அவர்களில் எனக்கு எரிச்சல் வந்திருக்கிறது. ஆயினும் எனது விசுவாசம் விருத்தி அடைகின்ற காலங்களில் கடவுளின் சிறிதான வழிநடத்தலில் நம்பிக்கை வைத்து கீழ்ப்படுகிறேன். கடவுளுடன் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் போக வேண்டிய இடத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நான் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். எனது பிரயாணமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, எமது வாழ்க்கை பிரயாணத்தில் உங்கள் சரியான வழிநடத்தலுக்காக நன்றி சொல்லுகின்றேன். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நிச்சயமில்லாத நேரங்களில் பயப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.